நல்ல போராட்டம் போராடி என் ஓட்டத்தை முடித்திடுவேன். நல்ல போராட்டம் போராடி என் ஓட்டத்தை முடித்திடுவேன். விசுவாசம் காத்து கொள்வேன், என் விசுவாசம் காத்து கொள்வேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடு. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக தேறினவர்களின் சிந்தை, தேறினவர்களின் சிந்தை என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்கிற தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே, இந்த வேத பகுதியிலே தேறினவர்களின் சிந்தை என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் காரியங்களை தியானிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து அவருடைய அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை உயிர்ப்பித்தார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உன்னதங்களில் அவர் நம்மை உட்கார செய்திருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அதுவரைக்கும் அசுத்த ஆவியினாலே இந்த உலகத்திலே கிரியேட் செய்கிற அதிகாரங்களினாலே நடந்து கொண்டிருந்த நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியது வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிற, கற்றுக்கொள்கிற ஒரு ஆழமான உண்மையான சத்தியம். அப்படி தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற நீங்களும் நானும் நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையிலே, நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே எல்லாரும் ஓட்ட பந்தய களத்திலே தான் நாம் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஓட்ட பந்தய சாலையிலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை இன்றைக்கு தேசத்திலே பிரசங்கிக்கப்படுகிற கிறிஸ்தவ போதனைகளுக்கும் வேதாகமத்திலே எழுதி தந்திருக்கிற சத்திய வார்த்தைகளின்படியான போதனைகளுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே இதை குறித்து நாம் கவனமாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். கவனியுங்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தனிப்பட்ட ஒரு டிசைர், என்னுடைய ஒரு சீல், என்னுடைய ஆர்வம் அப்படின்னா எனக்கு ஓட்ட பந்தயத்துல பங்கு பெறணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது இல்லாம நல்ல ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்ப பிரியம். இதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓட்ட பந்தயமோ அல்லது கால்பந்தோ கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் வாஞ்சிக்கலாம், ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். அப்படி நீங்கள் ஆர்வப்படுகின்ற அந்த ஓட்ட பந்தயத்தை, அந்த கால்பந்து போட்டியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான அந்த பந்தயத்திலே நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? பங்கெடுக்க வேண்டும். அதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக உங்கள் சரீரத்தை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
பந்தயம் நடக்கிறது என்பதை அறிந்து அந்த பந்தயத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். அடுத்தது, அப்படி பங்கு பெற்றால் மட்டும் போதாது, அதிலே வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதா இருந்தா எப்படி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் ஓடுவது, அந்த ஓட்டத்தை நான் முடிப்பது என்று அதற்கு என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும், திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி திட்டமிட்டுக் கொள்கிற காரியங்களுக்காக நான் உறுதியாக முயற்சிக்க வேண்டும். உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். இப்போ நான் ஓட்ட பந்தயத்துல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஓட்ட பந்தயத்துல பங்கு பெறுவதற்காக நான் சரியான ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அந்த ஓட்ட பந்தயம் எங்கே நடைபெறுகிறது என்பதை அறிந்து அந்த பந்தயங்களிலே நான் பங்கு பெற வேண்டும். முதலாவது, அது பங்கு பெற்ற பின்பு அதிலே ஜெயிப்பதற்கு என்னை காட்டிலும் சரியாய் ஓடுகிற நபர்களை பார்த்து நான் ஒரு சரியான அணுகுமுறையை, அவங்க என்ன டயட் ஃபாலோ பண்றாங்க, அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்க என்ன கட்டுப்பாட்டுகளோட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்த காரியங்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற அணுகுமுறையோடு கூட நான் காணப்பட வேண்டும். கடைசியாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்னை எக்யூப் பண்ணேன்னா, என்ன நான் அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டேன் என்றால், அடுத்த முறை நான் பந்தய சாலையை நிற்கும் போது நான் என்ன செய்வேன்? அந்த ஓட்ட பந்தயத்திலே வெற்றி பெற முடியும். அப்போ இதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் ஒரு ஓட்ட பந்தய சாலையிலே நிற்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறபடி, அந்த ஓட்ட பந்தய சாலையிலே நான் என்னை எக்யூப் பண்றதுக்கு, நான் வெற்றி பெறுவதற்கு என்ன சிந்தையோடு காணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட கவனமுள்ள தயாரிப்புகள் எல்லாம் எனக்கு தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் நான் அறிந்து கொண்டு அதற்கு ஒரு உறுதியான முயற்சியை எடுத்து பயிற்சி செய்து எப்படியாகிலும் அந்த லக்கை நான் அடைவதற்கு நான் கவனமாய் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை எனக்கு இந்த ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெறுவதற்கும் லக்கை சென்றடைவதற்கும் ஒரு டிராஃபியை ஒன்று அச்சீவ் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே படுத்து கிடந்தேன்னா, நான் ஒரு நாள் ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெறாம அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எப்படிலாம் என்னை எக்யூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதையுமே நான் புரிந்து கொள்ளாமல் நான் வாழ்ந்து விட்டு திடீரென்று ஒரு நாள் பந்தய சாலையிலே போய் நின்று நான் ஜெயித்து விட முடியாது. அப்படிதானே? திடீர்னு ஒரு நாள் போய் நான் ஓட்ட பந்தய சாலையில நின்று ஓடி ஜெயிச்சிடலாமா? இல்ல. அப்போ அதுக்காக நாம் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய முயற்சிகளும் அபியாசங்களும் இருக்கிறது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டிய அபியாசங்கள் இருக்கிறது. நான் தேர்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இந்த அடிப்படையிலே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு மாதிரியாக நிறுத்திக் கொண்டு 15ஆம் வசனத்தில் எப்படி எழுதுகிறார்? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அப்படியானால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசன்ட் லைஃப், அவருடைய நிகழ்கால வாழ்க்கை எழுதப்பட்டிருப்பது அவருக்காக மாத்திரமல்ல, யாவருக்கும். யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? நம்மில் தேறினவர்கள். தேறினவர்கள்னா மெச்சூர் அல்லது பெர்ஃபெக்ட் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள், ஸ்டே டீச்சபிள். மெச்சூர்ங்கிறது கரெக்டா இருக்கும். யார் ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்களோ, ஆண்டவர் என்னை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார், அந்த அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு பந்தய சாலையை நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இங்கே நான் இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டியது அவசியம். எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையை நான் ஓட வேண்டியது அவசியம். நான் லக்கை பிடிக்க வேண்டியது அவசியம். அழிவில்லாத கிரீடத்திற்காக ஓடுகிறவர்கள்
நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வாழ்க்கை ஒரு மாதிரியாக, ஒரு சவாலாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் சொல்லிட்டாங்க, எழுதியிருக்கிறது பாருங்க, நானே வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால், அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற நான் எதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த பாதையை நோக்கி நான் பிரயாணிக்க வேண்டும் என்பதை போல நாம் தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை வேற சிந்தை இருக்குமானாலும் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வாராம், வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது உங்களை திருத்திக் கொண்டு நீங்களும் இந்த தேறினவர்களின் சிந்தையிலே நடக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, இங்கே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற ஒரு சிந்தையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே. அப்படியானால் இங்கே நாம் கடந்த நாளிலே பார்த்தோம், அந்த மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் அதிகமாய் நம்பிக்கை வைக்கலாம் என்று அவன் சில காரியங்களை பட்டியல் போடுகிறான். பட்டியல் போட்டுவிட்டு அவன் சொல்கிறான், இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த லாபமானவைகள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவை அறிவதற்காக, அவர் என்னை நிறுத்தி இருக்கிற அந்த பந்தய சாலையிலே நான் தொடர்ந்து ஓடுவதற்காக அந்த லாபங்களை எல்லாம் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்று விட்டுவிட்டேன். அப்படியானால் இங்கே நமக்கு சவால் விடக்கூடிய விதத்திலே வாழ்ந்து காண்பித்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நமக்கு சவால் விடுகிறது. அவன் ரட்சிக்கப்படாத போது எவைகளெல்லாம் தனக்கு லாபம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தானோ, எதையெல்லாம் எனக்கு மேன்மையானது என்று எண்ணிக்கொண்டிருந்தானோ, அவைகளை எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஓட்டப்பந்தய சாலையிலே நான் நிற்கிறேன் என்கிற அறிவு அவனுக்குள்ளே வந்த பின்பு அதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுச்சான். அதையெல்லாம் தூக்கி ஓரமா தூக்கி எறிஞ்சிட்டான். இது அல்ல, நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவருடைய பாடுகளோடு நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும், அவரோடு கூட நான் உயிர் பெற வேண்டும். எப்படி இந்த இலக்குகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை கவனமாக திட்டமிட்டு வாழ ஆரம்பித்து விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக ஒரு தியாக மனப்பான்மையோடு, ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்பது நாம் கடந்த அதிகாரத்தில் பார்த்த காரியம். அதே போலத்தான் இங்கே இன்னும் அடுத்த கட்ட சிந்தையிலே மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாயிருக்கிறது. நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் தேவன் உங்களுக்கு அதை உணர்த்துவார். உணர்த்தும் போது அதை விட்டு விடுங்கள். அந்த சிந்தையை விட்டு தேறினவர்களின் சிந்தைக்கு நேராக உங்களை திருப்பதற்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்களும் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒரு சபையில் அங்கம் வைத்திருக்கிறேன், அதற்கு நான் பணம் கட்டுகிறேன், அங்கிருந்து எனக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது என்று நாம் ஒரு சிறு வட்டத்துக்குள் நம்மை வைத்துக் கொண்டு வாழ முடியாது. எல்லாரும் ஓட்டப்பந்தய சாலையில் நிற்கிறோம் என்கிற சிந்தையோடு, தேறினவர்களின் சிந்தையோடு பந்தயத்தில் பங்கு பெறணும். பங்கு பெற்ற பிறகு எதையாவது கொஞ்சம் தோற்று போயிட்டோம்னா நம்மளை காட்டிலும் மற்றவங்க கொஞ்சம் நல்லா ஓடுறத பார்த்தா அவங்கள போல நம்ம ஓடணுங்கிறதுக்காக நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக, இன்னும் தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்களாக, இன்னும் நல்ல பிராக்டிஸ் பண்றவங்களாக நாம் மாறி தொடர்ச்சியாக எடுக்கிற பிரயாசங்கள், தொடர்ச்சியாக எடுக்கிற முயற்சிகள், அவைகளின் அடிப்படையில் ஒரு நாளிலே அவரை போலவே நாம் மாறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு ஓட்டப்பந்தய சாலையில பங்கு பெறுகிற மனுஷன் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல படுத்து தூங்க முடியாதோ,
அப்படி போல நீங்களும் நானும் அசதியாய் வாழ முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறாம உங்களுக்கு எப்படி ரிவார்டு கிடைக்கும்? எத்தனை பேர் ஓடினாலும் யாருக்கு தான் பிரைஸ் கிடைக்கும்? முன்னணியில வர்றவங்களுக்கு தானே. அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும், ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஓடணும். இதுலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். இதுல நம்ம கவனக்குறைவா இருக்க முடியாது. அப்படி கவனக்குறைவா இருந்தோம் சொன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை தொடர்ந்து 16ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, அந்த தேறினவர்கள் வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. to be mature, perfect, சில டிரான்ஸ்லேஷன்ல பெர்ஃபெக்ட் னு போட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் தேறினவர்களாக எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அப்போ இந்த தேறினவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை என்ன அப்படின்னா, நான் எப்படியாகிலும் இன்னமும் தேர்ச்சி அடைந்து இன்னமும் தேறினவனாகி இன்னமும் ஒரே வழியில் நடந்து கொண்டு எப்படியாகிலும் கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிற அழைப்பை, என்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றி விடுவேன் என்கிற காரியம் தான் மிகவும் முக்கியம். அப்போ எங்கேயுமே ஒரு ஸ்டாக்னண்டா தேங்கி இருக்க முடியாது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற ஒரு தேறின சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்குமானால் அவர்கள் ஒரு நாளும் போதுங்க அப்படின்னு சொல்லி நிற்க முடியாது. இன்னமும் 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 ஆண்டவரை கிட்டி சேர்கிறதிலே, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தையை கேட்கும் போது உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இந்த வருஷத்தினுடைய 3 மாதத்துல, இந்த வருஷத்துல 3 மாதத்துல கிட்டத்தட்ட 13 கர்த்தருடைய நாள் கடந்து போயிருக்கிறது. இது 13வது கர்த்தருடைய நாள். இந்த 13 வாரத்துல உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கிறது? என்ன தேர்ச்சி நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள்? அல்லது நீங்கள் எங்கே தேங்கி இருக்கிறீர்கள்? அல்லது நீங்கள் எங்கே ஓடாமலேயே இருக்கிறீர்கள்? உங்களை தடுத்து வைத்திருக்கிற பாவம் என்ன? உங்களை தடுத்து வைத்திருக்கிற சத்துருவின் வஞ்சகம் என்ன? நீங்கள் முயற்சி செய்யாதவர்களாக முடங்கி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, நம்மில் தேறினவர்கள் யாவரும். ஐயா, நான் மெச்சூர் தான், நான் பெர்ஃபெக்ட் தான், ஆனா இந்த சிந்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு வேற சிந்தை இருந்தாலும் என்ன செஞ்சிருவாரு? அதுக்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தைங்கிற காரியத்தை குறித்து நீங்க புதிய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா, சிந்தைங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 26 முறை வருது. எத்தனை முறை வருது? 26 முறை வருது. அதுல 10 முறை பிலிப்பியர் நிறுவனத்துல தான் வருது. 10 முறை எங்க தான் வருது? அப்போ இந்த நிறுவனத்துல எதை குறித்த செய்திகள் அதிகமாக இருக்கிறது? சிந்தை குறித்து. அப்போ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக, தேறிய சிந்தை உள்ளவர்களாக, எப்படியாயிலும் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம பொருளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். தயவு செய்து அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் நீங்கள் ஓடாமல் அல்லது முயற்சி செய்யாமல், நீங்கள் வழியிலே சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து நீங்கள் முடங்கி போய்விட வேண்டாம். அப்படி இருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற அந்த பகுதியிலே நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆண்டவருடைய உதவியை கேளுங்கள். வார்த்தையை கேட்கும் போதே ஜெபம், ஆண்டவரே இந்த இடத்துல தான் நான் தங்கி இருக்கிறேன், இந்த இடத்துல தான் நான் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், இந்த இடத்துல தான் நான் முயற்சி இல்லாமல் இருக்கிறேன். உடைய ஜெப வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறதா? உடைய செயல்பாடுகளிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதா? உடைய கீழ்ப்படிதல், உடைய அர்ப்பண வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கிறதா? இல்லாவிட்டால் எங்கே நீங்கள் தடைபட்டு இருக்கிறீர்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள்.
ஏன்னா இப்படி ஓடின பவுல் தான், இப்படி தேறினவனுக்குள்ள ஒரு சிந்தை உள்ள பவுல் தான் பின்னாட்கள்ல தன்னுடைய குமாரன் என்று சொல்லுகிற, ஆவிக்குரிய குமாரன் என்று சொல்லுகிற தீமோத்தேயுக்கு அநேக வழிகாட்டுதல்கள் சொல்கிறான். ஒன்று தீமோத்தேயின் புத்தகத்துல மாத்திரம் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சொல்றோம், நீ நல் மனசாட்சியுடையவனாயிரு, நீ நற்சாட்சி பெற்றவனாயிரு, நீ ஆரோக்கியமான உபதேசத்தை போதித்துக் கொண்டே இரு, நீ போதிக்கிறவர்களுக்கு மாதிரியாயிரு, நீ பெற்றுக்கொண்ட கிருபை வரங்களுக்கு ஜாக்கிரதையாயிரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைத்திரு. இப்படி அவர் அநேக காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ தேறினவர்கள் என்கிற சிந்தையுள்ளவர்கள் எங்கேயும் தேக்க நிலை அடையாமல், அவர் எப்படி லாபமாயினவர் இருந்தவைகள் எல்லாம் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணி விட்டுவிட்டாரோ அப்படி போல, அது மாத்திரமல்லாமல் இன்னமும் கவனமா ஓடுறதுக்கு எதிலெல்லாம் அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எழுதியிருக்கிறாரோ அதெல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்போ முன்னால ஓடின பவுல் பின்னால தனக்கு பின்னால வரப்போகிற தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும்போது, எப்பா நான் இப்படித்தான் ஓடி இருக்கிறேன், உனக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்குல்ல, நீ மெச்சூர்டான ஒரு சிந்தை உள்ளவன் தானே, நீயும் என்னை போல ஓடி எப்படி ஆகிலும் உன்னை அழைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே நீ கவனமாய் இருந்தபடி என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த நிருபம் தான் 1 தீமோத்தேயு நிருபம். அப்ப அந்த நிருபத்துக்குள்ள கிட்டத்தட்ட 18 அல்லது 19 கட்டளைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. இப்போ ஒரு முறை நான் இங்க இருந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பர்கூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ போகும்போது அங்க நடக்கிற அனுபவங்கள் எனக்கு இருக்கும். ஒரு 4-5 முறை போயிட்டு வந்ததுனால, 10-20 முறை போயிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், புதுசா இங்க இருந்து போறவங்களுக்கு சொல்றேன், இல்ல தம்பி அந்த பிரயாணத்துல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி காலதாமதம் வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது, இந்தந்த காரியத்துல நீ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரிதான் முன்னால தன்னுடைய ஓட்டப்பந்தய சாலத்துல ஜெயமாய் ஓடின அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய அந்த தீமோத்தேயுக்கு கட்டளைகளாக சொல்றான், நீ கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, மற்றவர்களை புத்தி சொல்லு, அங்கே கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணு, கடிந்து கொள்ள வேண்டியவர்களை கடிந்துகள், மற்றவர்கள் மேல் சீக்கிரமாய் உன்னை கண்ணிலே வையாதே, சிலரை விட்டு நீ விலகிவிடு. இப்படி அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போதுங்க. இந்த காலை நேரத்துல 3 காரியத்துல நீங்க கவனமா இருக்கணும். பந்தயத்துல நுழையாம நீங்க ஒரு நாளும் பரிசு பொருளை எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும், பந்தயத்துல நீங்க வெளியில ஒரு வேடிக்கை பார்க்கிற மனிதனாக நின்று கொண்டு, ஐயோ பெரிய பெரிய ஆள்லாம் ஓடுறாங்க, நான் எப்படி ஓடுறது அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் எங்க போட முடியாது. ஒரு ஷூ கம்பெனி தன்னுடைய விளம்பரத்துக்காக ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற இளைஞனை அந்த கம்பெனியுடைய ஷூவை போட்டுக்கிட்டு ஓட வச்சாங்க. அவன் வாழ்க்கையில ஷூவை பார்த்ததே இல்லை, அவன் வெறும் காலையே ஓடி பழக்கப்பட்டவன். அந்த ஷூவை போட்டுட்டு அவனால ஓடவே முடியல. ஆனா ஓட்டப்பந்தய களத்துல இருக்கான். இப்ப பார்த்தா என்ன ஓடுறதுக்கு கூட்டிட்டு வந்தவங்க இப்படித்தான் ஓட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் ஜெயிக்கணும்னா ஷூவை போட்டுட்டு உடனே என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சவன் துரிதமா செயல்பட்டு காலில் இருக்கிற ஷூ கட்டி போட்டுச்சு வெறுங்காலோட ஓட ஆரம்பிச்சான். ஓடுறது மாத்திரமல்ல, அந்த ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயமுள்ளவனாக மாறிவிட்டான். இப்போ அந்த ஷூ கம்பெனிக்காரங்களுக்கு ரொம்ப வெக்கமாயி போச்சு. ஏன்னா அவங்க நினைச்சாங்க இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஓடி அவன் ஜெயிச்சிருவான், அதை காமிச்சு நம்ம ஷூ எல்லாம் வித்துக்கலாம் நினைச்சாங்க. இவன் ஷூவை கட்டினவரை தான் ஜெயிச்சிருக்கான். இப்ப விளம்பரத்தை காட்ட முடியுமா, எங்கள் ஷூவை போட்டுக்கொண்டு ஓடினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, எங்கள் ஷூவை கழட்டி எறிந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஓட்டப்பந்தய களத்துக்குள்ள நிற்கிற ஒரு மனுஷனுக்கு ஜெயம் பெற வேண்டும் என்பதுதான் பிரதானம்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன், நமக்கு அறிமுகமான ஒரு மனிதனை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம். அங்க திருப்பி கொள்ளுங்க, ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியான வசனங்களை பார்க்கலாம். இந்த நெகேமியா பெர்ஷியா தேசத்துல சூசான்கிற அரண்மனையில இருந்தான். இந்த சூசான் என்கிற அரண்மனை நமக்கு பழக்கமானது. ஏனென்றால் அங்கே யார் இருந்தா? எஸ்தர். பிறகு மொர்தெகாய் கூட அங்க வந்துட்டான். அப்போ எஸ்தரும் மொர்தெகாயும் அங்கே சூசான் அரண்மனையில இருந்தபோது அகாஸ்வேரு என்பவர் ராஜாவாக இருந்தார். யார் ராஜாவா இருந்தார்? அகாஸ்வேரு. இந்த அகாஸ்வேருடைய ஆட்சி காலத்துக்கு பின்பு அர்தசஷ்டா என்கிற ராஜா ஆட்சி படுத்துக்கு வருகிறார். இந்த அர்தசஷ்டாவின் ஆட்சி காலத்திலே தான் நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அப்படின்னா எஸ்தர் மொர்தெகாயினுடைய காலத்துக்கு பிறகு அதே அரண்மனையில நெகேமியா யாரா இருக்கிறான்? பானபாத்திரக்காரனா இருக்கிறான். இந்த நெகேமியா ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் அவனுடைய தகப்பன் பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. 1ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கை. ஏன் அப்படி எழுதிருக்குன்னா, நெகேமியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்கே ஒரு நெகேமியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பின்னாக பெத்சூர் மகாநகரின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூரின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் அங்கே அந்த அலங்கத்தை பழுது பார்த்த ஒரு மனிதனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பேர் என்னதுதான்? நெகேமியா தான். அப்போ இந்த நெகேமியா யாருங்கிறத அடையாளப்படுத்துறது தான் அவனுடைய தகப்பன் பேர் சொல்லியிருக்குது. இரண்டாவது, அவன் எந்த ராஜாவின் காலத்துல அரண்மனையில் இருந்தான் அங்க தெளிவா சொல்லியிருக்குது. 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், அப்போ உடைய மனசுல வந்துட்டும், எஸ்தர் மொர்தெகாயினுடைய நாட்களுக்கு பின்பு அர்தசஷ்டா என்கிற ராஜா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய பெயர் இருக்குது. சரி, அப்போ எஸ்தர் ராஜாவுடைய ராஜா யாரு? அவர் பேர் என்னது? அகாஸ்வேர். அகாஸ்வேருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு. சரி கவனி. இப்போ இந்த அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவன் என்ன செய்யறான்னா, எருசலேமின் செய்தியை விசாரிக்கிறான். எருசலேமின் செய்தியை என்ன செய்யறான்? விசாரிக்கிறான். அந்த விசாரிச்ச உடனே அந்த காரியத்தை கேட்ட உடனே அழுகிறான். என்ன செய்யறான்? அழுகிறான். உடனே உபவாசம் பண்றான். ஆண்டவரை நோக்கி செபிக்க ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, இது எவ்வளவு நாட்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் நடந்திருக்கும். எத்தனை மாதங்கள்? 4 மாதங்கள். இந்த கிஸ்லேயு என்கிற மாதத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நிசான் அப்படிங்கிற அந்த மாதம் வரைக்கும் எத்தனை மாசம் இருக்குது? கேப் 4 மாசம். அப்போ இந்த 4 மாசத்துக்குள்ள இந்த நெகேமியாவுக்கு பிரச்சனை என்னன்னா, எருசலேம்ல அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேம் ஒரு பாதுகாப்பற்ற நகரமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஜனங்கள் ரெஸ்டோர் பண்ணப்படுறாங்க. சிறையிருப்பிலிருந்து எல்லாரும் அங்க போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கிற நகரம் பாதுகாப்பானதாக இல்லை என்கிற அந்த செய்தி அவனை கலங்க பண்ணிட்டு அவனை செவிக்க தோன்றிச்சு. அந்த ஜெபம் 4 மாசத்துக்கு நடந்துட்டே இருந்திருக்குது. 4வது மாசத்துல அந்த ராஜாவுக்கு முன்னதாக இருக்கும்போது அவன் துக்கமாய் இருந்திருக்கிறான். அந்த ஜெபித்த ஜெபம் யாருக்கு தெரிஞ்சிருக்குது? ராஜாவுக்கு. இவன் ஏதோ துக்கமா இருக்கிறானே. அப்ப கவனிங்க, ஜெபித்த பின்பும் ஒரு மனுஷன் துக்கமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. நெகேமியா இருந்திருக்கிறாருங்க. நெகேமியா செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னங்கிறது பார்ப்போம். இப்போ ராஜா விசாரிக்கிறான். அர்தசஷ்டா கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏன் நீ சோகமா இருக்கிற?
அப்போ சொல்றான், எங்கள் முற்பிதாக்களின் கல்லறையின் பட்டணம் எப்படி இருக்குது? 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். இப்போ ஜெபம் பண்ணதோட நிக்கலைங்க. ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கு வரல இருக்கல. அடுத்த கட்ட வேலைக்கு போனா என்ன வேலை செஞ்சானா? ராஜாட்ட சொல்லிட்டான், என் பிரச்சனை தான். உடனே அவர் கேட்கிறாரு, போய் சொல்றதுக்கு எவ்வளவு நாளா? உடனே வந்து பதில் இருக்கு பாருங்க. இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு. அப்போ ஜெபித்துக் கொண்டிருந்த மனிதன் ஜெபித்துக் கொண்டு மாத்திரம் இருக்கவில்லை, அந்த ஜெபிக்கிற காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவைகளெல்லாம் அவன் சிந்தையிலே கொண்டவனாக இருந்திருக்கிறான். அப்போ ராஜா கேட்டா எவ்வளவு காலம் ஆகும் கேட்டா, அப்போ உட்காந்து 1 2 3 அப்படின்னு எண்ணிட்டு இருக்காம ஏற்கனவே எண்ணி வச்சுட்டான். என்னெல்லாம் தேவை அப்படின்னு பட்டியல் போட்டு வச்சுட்டான். இப்போ ஆண்டவர் என்னை இந்த அலங்கத்தை கட்டுகிற பணிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதை உணர்ந்திருந்த அந்த நெகேமியா அதை குறித்து கேட்டான், விசாரித்தான், அழுதான், ஜெபித்தான். அதோடு கூட இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டான். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல ராஜா கேட்க டாம் பதில் சொல்றான். உடனே எல்லாம் சாங்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை நாம் உணர்ந்திருந்தோமானால் அதற்காக ஜெபிக்கிறவர்களாக மாற்றம் இருக்க முடியாது. அதற்கென்று நாம் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டவர்களாகவும் நம்முடைய அணுகுமுறையிலேயே என்ன செஞ்சிடும்? மாற்றம் வந்துடும். ஏன்னா எங்கேயும் நான் தேங்கி இருக்க விரும்பவில்லை. இது எப்படியாகிலும் நிறைவேற்றி விட வேண்டும் என்கிற காரியம் தான் என்னுடைய மேலே இருக்கும். 4 மாசம் ஜெபித்த மனுஷனே இவ்வளவு பிளான்டா, இவ்வளவு சரியா அவன் திட்டம் பண்ணி கொண்டு இருந்திருப்பானா? நம்ம வாழ்க்கையில வருஷ கணக்கில் ஜெபம் பண்றோமே, ஏதாவது பிளான் இருக்குதா? ஏதாவது திட்டமிடுதல் இருக்குதாயா? ஆண்டவர் இதற்காகத்தான் என்னை அழைச்சிருக்கிறாரு, இதற்காகத்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் சில நேரங்களில் நான் துக்கமுகமாக இருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவை என்கிற அறிவு எனக்குள்ள இருக்கிறது. இவைகளெல்லாம் எண்ணத்தில் இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், யாரையாகிலும் தேவன் எழுப்புவார். இந்த பெர்சியா தேசத்திலே ஒரு நாளிலே கோரேஸ் என்கிற ஒரு ராஜா இருந்தானாமே, அவனுடைய ஆவியை ஏவி எழுப்பின தேவன் நான் வாழுகிற காலத்திலேயும் இந்த அர்த்தசஷ்டாவை அப்படி ஏவி எழுப்ப முடியும் என்கிற ஒரு தீர்க்கமான வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. எஸ்தர் இல்லைதான், மொர்தெகாய் இல்லைதான், இப்பொழுது அகாசுவேருடைய காரியங்கள் முடிந்து விட்டதுதான். ஆனாலும் என்ன, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்கிற அறிவு நெகேமியாவுக்குள்ளே தீர்க்கமாக இருந்தது. அநேக பரிசுத்தவான்கள் மரித்து விட்டார்கள். நமக்கு முன்பதாக ஓடினவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். ஆனாலும் என்ன, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் ஜெபிக்கிற காரியங்களை குறித்து நான் யாரிடத்திலே ஜெபிக்கிறேன் என்கிற தீர்க்கமான முடிவு இருக்குமானால், நான் கேள்வி சிந்தையோடு இருப்பேனால், என்னை அழைத்த தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் என்கிற அந்த காரியத்தோடு என்னுடைய திட்டமிடல்களும் இருக்கும். அதனாலதான் ஈரோடு மாவட்டத்துக்கு என்னையா தேவைன்னு கேட்டா நான் உடனே சொல்றது உண்டு, 1392 முழு நேர ஊழியர்கள் எனக்கு தேவை. பணம் எவ்வளவு வேணும்? 70 கோடி வேணும் எனக்கு. ஏன்னா எனக்கு மாதிரி நெகேமியா தான். ஜெபிக்கிறேன், எங்கள் பட்டணத்தின் தேவை இது, அறிந்திருக்கிறேன். சில நேரங்களிலே அந்த துக்கம் என்னை அழுத்துகிறது. ஆனால் அதை தாண்டி எனக்குள்ளே ஒரு திட்டமிடல் இருக்கிறது. எங்கே திருச்சபை இல்லை, எங்கே திருச்சபை தேவை, அதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு திருச்சபையாகிலும் கட்டிவிடுவதற்கு தேவன் ஒரு நாளை எடுத்து தருவார் என்று நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன். நெகேமியாவின் தேவன் நம்முடைய தேவன்.
இப்போ டிராவல் வந்து 2 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. எத்தனை மாசம் ஆகுமா? அங்க பாபி அந்த சூசான் அரண்மனையிலிருந்து எருசலேம் நகரத்துக்கு 2 மாசம் ஆகுமா போறதுக்கு. வழி பிரயாணத்துக்கு எல்லாம் போய் கிடைச்சிருச்சு. இப்ப ராணுவ மரியாதையோட இவன் போறான். இவனுக்கு எஸ்கார்ட்லாம் வர்றாங்க. என்னெல்லாம் வர்றாங்க? எஸ்கார்ட்லாம் வர்றாங்க. இதை பார்த்தோம்னா கொஞ்சம் பேருக்கு பொறாம வந்துருச்சு. சரி போகட்டும். இப்போ இந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கு ராஜா எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு உடனே போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடல. போறான் தனியா. இவனும் இவனுடைய மிருகம் மாத்திரம் அந்த அலங்கத்தை சுற்றி பார்க்கிறார்கள். திட்டமிடுகிறான். எப்படி இதை கட்டி எழுப்புறது? கவனி அருமையானவர்களே, ஜெபிக்கிற நமக்கு சரியான திட்டமிடல்கள் அவசியம். ஆண்டவர் எதற்காக நீ அழைத்திருக்கிறார்? எதற்காக நீ தெரிந்து கொண்டிருக்கிறார்? நம்மை வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன? இவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறதுல நாம் கவனமாய் இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் என்பதாக. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நம்முடைய திருச்சபையிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு ஒரு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் மனசுல சிரிச்சிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்களா? எனக்குள்ளேயுமே சில நேரத்தில் கொஞ்சம் நகைப்பு தான். ஏன்னா நம்ம விசுவாசம் சாராள் மாதிரி தான் சொல்றாரு, பார்ப்போம். ஆனா சாத்தியமே இல்லாத காலத்துல அதை கர்த்தர் சாத்தியப்படுத்தி வந்திருக்கிறார். நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் விசுவாசித்தான். அதனால்தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் கனம் பெற்றதில்லை. சரீரம் செத்து போச்சு, சாத்தியமா? நான் உண்மை இல்லை. ஆனா வேதம் சொல்லுது ஆபிரகாம் விசுவாசித்தான். உங்களை அழைத்த தேவன், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் விழிப்புள்ளவர்களாகிறீர்கள், திட்டமிடுதலோடு இருங்கள். நாள் வரும் கேட்கிற ராஜாக்களை ஆண்டவர் உங்களிடத்தில் அனுப்புவார். படபடன்னு சொல்லிட்டே இருங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுங்க. 2 மாசம் ஆகும், போயிட்டு திரும்பி வந்துடுவேன். கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 4 மாசம் ஆகலாம். சரி திரும்பி வந்துடுவீங்க. ஆமா நான் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். என்னெல்லாம் வேணும்? மரம் வேணும், எனக்கு பணங்கள்லாம் தேவை இருக்குது, கொடுங்க. எல்லாத்தையும் முத்திரை போட்டு கொடுத்தா வாங்கி கொண்டு போய் நேரடியா கட்ட வேண்டிய வேலையை கட்டிட்டு எத்தனை நாள்ல திரும்பி வந்துட்டான்? திரும்பி வந்தது குறித்து எழுதப்படலை. ஆனா 4 மாசம் ஜெபித்தான். 2 மாசம் அவனுடைய வழி பிரயாணத்துக்கானது. 6 மாசம் ஆச்சு. 52 நாள்ல கட்டி எழுப்பிட்டான். 2 மாசம் ஆச்சு. இப்ப எத்தனை மாசத்துல வேலை முடிஞ்சு போயிடுச்சு? 8 மாசம் ஆச்சு. அவனுடைய காதுகளிலே செய்தி விழுந்து 8வது மாதத்துல அலங்கம் என்ன செய்து விட்டது? கட்டப்பட்டு விட்டது. சூழல் ரொம்ப சாதாரணமா இருந்துச்சா? இல்ல. 4ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த போராட்டங்களை நம்ம வகைப்படுத்தி சொல்றதா இருந்தா ஒரு 7 காரியங்களை சொல்ல முடியும். 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனத்துக்குள்ள இவனுடைய சிந்தையை தாக்கினார்கள் சத்துருக்கள். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மூணாம் வசனம் வாசிங்க. சாரி 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அந்த அப்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து விடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். 4ஆம் வசனத்துல நெகேமியா சொல்றான், எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேளும். ஐயா, ஓட்ட பந்தயத்துல வந்துட்டான், தனக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டான். இப்ப எல்லாம் சாதகமா இருந்துச்சாங்க? இல்ல, அவமதிக்கப்படுகிறான். அவனுடைய சிந்தை தாக்கப்படுகிறது. நீ கட்டுகிற அலங்கம் இந்த எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருக்காது, நீ செய்கிற பணி ஒரு நாளும் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சத்துருக்கள் நிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே கேட்கிறான், ஆண்டவரே
அவமதிக்கிறாங்க ஐயா. அடுத்தது 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். சிந்தையை மட்டும் தாக்கல, வேலையே நிறுத்திடணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தனக்கான ஓட்ட பந்தய களத்திலே நிற்கிற நெகேமியா எல்லாமே சாதகமா வச்சுட்டு அச்சீவ் பண்ணிடல, சாதகமற்ற சூழல் அவனுக்கு இருந்துச்சு. 4ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்திலையும் வாசிங்கன்னா அங்கே திரும்ப 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 ஏன் கூலிக்கு தீர்க்கதரிசிகளை எழுப்பி கூட தீர்க்கதரிசனம் நெகேமியாவுக்கு சொல்லப்பட்டது. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 12ஆம் வசனம் 6-12. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். ஆமா, தேவன் அனுப்பாத மனிதர்களால் கூலிக்கு பொருத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளும் கூட இவனுடைய ஓட்டத்தை தடைப்படுத்துவதற்கு வந்தார்கள். ஆனா அதே அதுக்குள்ளதான் வசனம் இருக்கு. 15ஆம் வசனத்துல பாருங்க, அப்படியே அனந்தமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுள் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. நல்ல கவனிங்க, ஒரு பிசிக்கலான ஒரு பட்டணத்தினுடைய அலங்கத்தை கட்டுகிற வேலைக்கென்று அழைக்கப்பட்ட மனுஷனே தன்னுடைய வேலை இது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு என்று அவன் சரியான திட்டமிடலோடு அணுகுமுறையோடு உறுதியான முயற்சியோடு அவன் எடுத்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருப்பார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு கிறிஸ்து என்கிற தலையோடு இணைந்திருக்கிற அவருடைய சரீரமாகிய சபைக்கென்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுகூலங்களை தருவாரா தரமாட்டாரா? எதிராளிகள் எழும்பலாம், நம்முடைய சிந்தையை தாக்கலாம், ஆனா நம்ம சிந்தை தேறினவர்களின் சிந்தையா இருக்க வேண்டும். தேறினவர்களின் சிந்தையா இருக்க வேண்டும். ஆண்டவர் இதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார் என்று பவுல் திட்டமாய் அழைப்பை குறித்த ஒரு தெளிவோடு இருந்தது போல இங்கே இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தெளிவோடு இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நல்ல வேலைக்காக என்னை அழைத்திருக்கிறார், இதற்கு செல்லும் செலவு இவ்வளவு, இதற்கு இதை நிறைவேற்றுவதற்கான காலம் இவ்வளவு என்கிற திட்டமிடுதலோடு கூட தொடர்ந்து தேறினவர்களுக்குரிய சிந்தையோடு காணப்பட பரலோகத்தின் தேவனும் கருக்கிரகம் பண்ணுவாராக. அதற்கு மாறாக எழும்புகிற எந்த சத்துருவின் சூழ்ச்சிகளையும் அழித்து போடுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ரிவர்ஸ்ல போய் பார்க்கலாம். இப்போ அங்க அர்த்தசஷ்டாவுடைய ராஜாவுடைய நாட்கள்ல கேட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம மேல விழுந்த கடமை தான் போட்டிருக்கு. ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், ஏன்பா? ஒண்ணும் இல்ல, எங்க முற்பிதாக்களின் கல்லறை இருக்கிற பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது, நான் அதுக்காக ஜெபிக்கிறேனா, நான் அதுக்காக உபவாசம் பண்ணுகிறேனா, அதனால கொஞ்சம் மனசுல சோர்வா இருக்கிறேன். வேற ஒண்ணு, நீங்க ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு நெகேமியா கேட்டிருந்தான்னா இன்னும் ஆங்க கட்டப்பட்டிருக்குமா? ஆனா நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம அப்படிதான் இருக்கோம். பசுத்தவான்கள் சொன்னாங்க, ஜெபிக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்களாம், சும்மா இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்களா? பசுத்தவான்கள் பொய் சொல்லிட்டாங்க போல. நம்ம ஜெபம் பண்ணிட்டே சும்மா இருக்கோம், நம்ம ஜெபம் பண்ணிட்டே செய்யணும். நல்ல ஜெபம் பண்ணலாம் முடியுதா? நல்ல பண்ண என்ன செய்ய, இன்னும் பண்ணல. அது என்ன ஜெபமா தெரியல. 4 மாசம் ஜெபித்த ஒரு மனுஷனே இவ்வளவு திட்டமிடலோடு ஒரு தேறினவனுடைய சிந்தையோடு கூட களத்தில் நின்று காரியங்களை சாதித்திருப்பான் என்றால், கல்வாரி இயேசுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ சபையில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவாய் கவனமாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலே நீங்கள் தவறுகிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரானால் அந்த இடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்க. நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
ஒருவருமே தேவ நோக்கம் இல்லாம அழைக்கப்படலை. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்றாலே அதற்கு பின்பதாக ஒரு பெரிய தேவ நோக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுல நாம் கவனமாயிருக்கோம். ஜனவரி மாசத்துல நான் எப்படி இருந்தாலும் அப்படித்தான் நான் இப்போ இருக்கிறேன். பிப்ரவரியில நான் எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறேன். மார்ச் துவக்கம் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க சரியா இல்லை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. சரிப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஐயா, இது நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கான காலம் அல்ல. எந்த கேரண்டியும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். கவனமாவோட கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. நான் யோசிச்சு பார்த்தேன், நெகேமியாவே உனக்கு என்னப்பா பிரச்சனை? அங்கதான் எஸ்ரா இருக்கிறாரு, அங்கதான் வேற பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க அலங்கத்தை கட்டி எழுப்ப மாட்டாங்களா? எஸ்ரா எங்கதான் இருக்கிறாரு, எருசலேம்ல தான் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு கட்ட முடியாதா? இல்லை, அவர் ஒரு நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் என் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எத்தனை ஆழமான ஒரு தெளிவு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்போம், இன்னும் காட்டிலும் பெரிய பரிசுத்தவான்கள் அங்க இருக்கிறாங்க, நாம் போய் என்ன செய்ய போறேன்? அப்படி சொல்லியிருந்தா அவனுடைய ஓட்டம் ஜெயமாக இருந்திருக்காது, அலங்கம் கட்டப்பட்டிருக்காது. ஆண்டவருடைய நோக்கத்தை தான் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே அவனுக்கு சாதகமா இல்லை. சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் எழும்பத்தான் செய்தது. உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் சத்துருக்கள் எழுப்பினார்கள். ஆனாலும் அப்போதும் அவன் கவனமாக இருந்தான், ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிப்பேன் என்று. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதற்கு அனுகிரகம் மாறாது. எல்லாரும் நிற்போமா?